ஐயோ சம்மர் வந்தாச்சு. ஆனா மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட முடியலங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கவலையே வேணாங்க. நைட்டு மிச்சமான சாதம் தான் போதுங்க. இந்த ஹெல்தியான சாதம் கஞ்சி செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே ஒர்க் பண்றவங்களுக்கு கூட சரி, ஜூஸ் பாட்டில ஊத்திட்டு போயிட்டு எப்பெல்லாம் பசி இருக்கோ அப்பெல்லாம் இத சாதம் கஞ்சி குடிக்கலாங்க. இப்ப இந்த சாதம் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா? நைட்டு தண்ணி ஊற வச்ச சாதத்துல கொஞ்சம் சாதம் எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது எதுக்கு மாத்திக்கணும்னு அப்புறமா சொல்றேன். மிச்சமான சாதம் அந்த தண்ணியும் அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இன்னும் தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப ஆல்ரெடி கொஞ்சமா சாதம் எடுத்து வச்ச பாருங்க. இந்த சாதத்துல கொஞ்சமா தயிர் ஊத்தி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குன்னு இந்த கஞ்சி சாதத்துல சேர்த்துக்கலாம். குடிக்கும் போது அங்கங்க இந்த சாதம் பட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல கொஞ்சமா சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கினா ஒரு ஹெல்தியான சாதம் கஞ்சி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது குட்டீஸ் கூட ரொம்பவே பிடிக்குங்க. இந்த கஞ்சி சாதத்துக்கு 10க்கு எவ்வளவு கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. Download ShareChat.